இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஆமாம், அஸ்வினி இன்னைக்கு ஃப்ராங்க் பண்ண போகிறோம். அதாவது என் தங்கச்சியை ஃப்ராங்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு அவள் தான் கண்டென்ட்டே. சரியா? அவள் இப்போ பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் போகல. பாப்பா ஹர்னி மட்டும் ஸ்கூல் போயிருக்கா. இவங்க அம்மா இப்போ ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அவள் வரும்போது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க, நீங்களும் பாருங்கள். இப்போ இது பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டா. அதுதான் இதை வச்சு தான் அவங்க அம்மாவை ஃப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த பேண்டேஜ் வச்சு தான் அவங்க அம்மாவை ஃப்ராங்க் பண்ண போகிறோம். நடுவில் டெய்லருக்கு துணி தைக்கிறதுக்கு கஸ்டமர் வேறு வந்திருக்காங்க. அதனால் கழுத்தில் டேப் போட்டு வச்சுங்கிறேன். டேப்பை மறந்துட்டு நீ கழுத்தில் ஒரு டேப்பே. நான் தான் டெய்லர். நான் பெரிய டெய்லர், என் பொண்ணு சின்ன டெய்லர். அப்படி தானே? இப்போதைக்கு வாங்கலாம். சரி சரி சரி, கஸ்டமரை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம விளாகை கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு ரொட்டீன் வேலை பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா துணி காய போட்டு சண்டை போட்டு எல்லாம் கொடி கட்டி காய போடுவாங்க. இவ கீழே போட்டு இருக்கா. மொத்தமாக கீழே போட்டுட்டா? போட்டு. இதுதான் எங்கள் வீட்டு மாடி. நல்லா இருக்கா? சேர்த்து மிஷினில் போட்டுருவோம். என் கோட்டை சேர்த்து மிஷினில் போட்டு கிட்ட வா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். துணி காய போடுறியா? துணி கூட சண்டை போட்டுனுங்கிறா பாருங்க. துணி காய போட்டுருவேன். சீக்கிரமா வா. உங்க அம்மா ஃப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தா லாஸ்ட்ல நான் தான் ஃப்ராங்க் ஆகணும் போல. துணி தீயாமல போட்டு சீக்கிரமா வாடி. இப்போ ஸ்ரீனிதாக்கு நம்ம ஃப்ராங்க் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஓகே, இங்கே இங்கே இப்போதைக்கு ஸ்ரீனிதாக்கு காலுக்கு கட்டு போடலாம். கீழே விழுந்துட்ட. சரியா? கீழே விழுந்துட்டு இங்க தெரிஞ்சவங்க பிசியோதெரப்பி பண்ணி காலுக்கு கட்டு போட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அது என் பழசு சுற்றிக்கணும்னு கேட்பாங்க. புதுசு வேண்டாம், பழசு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் சொன்னோம். அதனால பழசை சுற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு ஒரு இது வருமே எங்க? அது எங்கே தெரியல. கால் வெயிட் ஆகுமா? சுத்தத்தை விட அது அங்கேயே போடுமா? குட் ஐடியா. கட்டு இஸ் ரெடி. கிளாஸ் பிடிச்சிங்கறியா மணி? அழுகுனோண்டியா? சிரிச்சிடுங்கற. கட்டு அழுகுனால தான ஒரு டைம் டப்பா எடுத்துக்கோங்களே. 2 நிமிஷத்துல இது காட்றேன். காலை இப்படி வை. அம்மா வெயிட் ஆகுமா? காலை இப்படி வை. அப்படி வை. அப்படியே போட்டோ எடுத்துட்டியா? காலை வைடியா? அத வச்சிட்டு கட்டு தெரியல. இப்போ கட்டு போட்டாச்சு. இந்த பாருங்க, தெரியுதா? காலில் கட்டு ரெடியாக இருக்குது. இப்போது அவங்க அம்மா வந்தாங்கன்னா இவ அழ வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. எப்படி விழுந்தேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? துணி தாயாக சொன்னாங்க. மேலே இருந்து கீழே வந்துட்டேன். அவ்வளோதான். மேலே இருந்து கீழே வந்துட்டுன்னு சொல்லாத, படிக்கட்டுல இருந்து கீழே வந்துட்டேன். சரியா? ஓகேவா? ஓகே. கால் வெயிட் அழுவே. அந்த காலை வச்சுட்டு இப்படியே காலை நிற்க வச்சுட்டு அழுவுடினா சிரிக்கிறா பாருங்க. இப்போ அழப்போறா பாருங்க. சும்மா மலை 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 மலைன்னு கண்ணில் தண்ணியாக ஊற்ற போகுது ஒருத்திக்கு.
ஆட்டோ வச்சு தைலம் எடுக்க போய்க்கிறா. கண்ணில் தைலத்தை வச்சுக்கிட்டாக்கா கண்ணில் தண்ணி வரும்ல அப்படின்ட்டு போயிருக்கிறா. இப்ப அழுதுடுற, அப்புறம் உங்க அம்மா வரும்போது எப்படி அழுவ? அவங்க அங்க வரும்போது நான் இங்க தேய்ச்சிப்பேன். பிரச்சனைட்டு அங்கதான் இருக்குது. இது வர கட்டாதமா இருக்கு. நீ தான் உங்க ஷேர் தள்ளி போகலாம். காலை வச்சுக்கலாமா நீ? கரெக்டா இருக்கா? இது வைக்கணுமே மைக்கு. போய் மைக் எடுத்துக்கா. ஒரு எனக்கு ஒன்று ரெண்டு வேலை ஆகி பண்ணியா? யார் பிடிக்கிறீங்க? கால்ல கட்டு போட்டு இப்படி ஓடணும். நான் தான் அந்த போனை ஜூம் பண்ணு, வீடியோ வருது. கை விடா அம்மாடி இங்கயா போய் பாரு ஓடு 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 ஓடு. வரல இங்க இல்லடியா, தெருவுல வரேன்னு சொன்னாடி. தெருவுல போய் பாரு. வேணா உக்கார். நீ அடிபட்டுக்கிற உன் காலு. வேணா உக்கார். ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிடு. அவளை உள்ள அனுப்பிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் போவடி எப்படி அவன் வந்தாள்னா அந்த டைம்ல நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணு. ஒரு வீடியோ எடுக்க கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்க போதும். பொறுமை விடு. ஒன்னாவது விடு. இப்ப என்ன உருவிக்குது? வரணாங்க மேடம். இப்பதான் துணி காய வச்சுட்டு அந்த சொன்ன பாவம் தான். நீ என்ன எந்த காலேஜ் போயிட்டு வர? புக்கு கைமா வந்துனுக்குறா. படியில படியில விழுந்துச்சு. துணி எத்துமே காய. ஒரு அண்ணன் கூட தூயின்னு போக தெரியாது. அந்த அண்ணன் கூட பாரு எங்க வந்து விழுந்து கிடக்கட்டும். அதான் நடக்க முடியல. போன இதுல ஆட்டோ வச்சுட்டு போ. காலு இடத்துல சுளுக்கின்னு வலிக்குதுன்னு அழுவுறா. அப்படியே வச்சிருந்தா இப்படியா அதான் பூச்சி பூச்சிருந்த. நீ அதுக்கு மேல பண்ணிட்டு தாயில தேய்ச்சி விட்டு உரி விட்டு தேய்வா. நீ அவன் தேய்வா. நான் இப்ப பஸ்ல எப்படிமா ஏறுவா? இந்த தைலம் தேய்வா. பஸ் ஏறணும் எப்படி ஏறுவா? வா கொஞ்சம் தேய்ச்சி உரி விடுமா. உரி விட்டினா சரியா போவான். பெல்ட் வேற போட்டு சுத்தி வச்சுக்கிறேன். கால் வலிக்குதுன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? அப்படியே கொடு. அம்மா கிட்ட கொடுமா. உக்காத்தா திம்முனுக்குதான் கம்முனுக்குது. ஏன் என்னத்துக்கு வாந்தி எடுத்த? உச்சி உச்சின்னு சொல்லிருக்காத. கால் நேரம் குழந்தை எப்படி உழிச்சு தெரியுமாங்க?
உச்சி உச்சின்னா கூடாங்க. பயந்துட்டேன் நானு, ஃபுல்லா பயந்துட்டேன். 2 பல்டி மாடு இங்க உக்காந்துக்கிறேன். அங்க வந்து ஊழ்ந்ததுதான் சிந்தா சிந்தான்னு கத்து. என்னம்மா என்ன பாக்குறா? குழந்தை ஏற்கனவே வழியில தூச்சின்னுக்குதா, வேன்னு கத்துது பாரு. வலியில துடிக்கிற வலிதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியா? அதுக்கு நான் அப்படியே உட்கார வச்சுக்கிறியா? ஊந்து வரணும் வேணுதுதா அவளுக்கு. நான் மட்டும் என்ன செய்யுறேன்? நீ வேணும் ஊந்து வரணும். கொஞ்சம் வலி எது வேடிக்கை பார்த்து காலை கண்ணு தெரியுது. எப்படி தெரியும்? ஏன் அப்படி கண்ணு தெரியாது? என்ன தள்ளி விடுறேன். என்ன கொலை பண்ணி நல்லா எந்திரிச்சு காலை ஒதுச்சுட்டா எந்த காலை ஒது கால் வேகமா ஒது. ரொம்ப நேரம் பண்ண வேணாம், ஏன்னா ஊருக்கு வர கிளம்பணுன்றதுனால வந்து சீக்கிரமா பிராங்க முடிச்சு. அதுக்குன்னு இல்ல, இன்னும் 2 நிமிஷம் பண்ணியிருந்தேன்னா என்னை தூக்கி போட்டு மிச்சிருப்பாங்க. காலை உத எங்க அம்மாவை போய் பார்ப்போம். அம்மா சைக்கிளமே எங்கம்மா போனா? நீ தானே கொண்டு போறேன்னா எதாம்மா பாரு, இருக்கலாம் முடியாதுமா. காணும்